மாரிதாஸ் கைது சில மணி நேரத்தில் ஜாமீன் கருத்துரிமையா அவதூறா தமிழக அரசியலை உலுக்கிய பரபரப்பான சம்பவம். தமிழக அரசியலில் கடந்த சில நாட்களாக மிகவும் பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு பெயர் என்ன அப்படின்னா அது மாரிதாஸ். காலையில் கைது செய்யப்படுறாரு, மாலையில் நீதிமன்றம் ஆஜராகிறாங்க, இரவு ஜாமீன் கிடைக்குது. ஒரே நாளில் நடந்த இந்த அதிரடி சம்பவம் தற்போது அரசியல், ஊடகம் மற்றும் சமூக வலைதளங்களில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஒரு யூடியூபர் கைது செய்யப்பட்டதா அல்லது கருத்துரிமை தாக்கப்பட்டதா இல்லை உண்மையிலே அவதூறு பரப்பப்பட்டதா அப்படிங்கிறது இந்த வீடியோவில். மாரிதாஸ் யார், ஏன் கைது செய்யப்பட்டார், என்ன குற்றச்சாட்டு, நீதிமன்றத்தில் என்ன நடந்தது, ஜாமீன் வழங்கப்பட்டதற்கான காரணம் என்ன, இந்த அரசியல் தாக்கம் என்ன என்பதை முழுமையாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மாரிதாஸ் யார் அப்படின்னா, மாரிதாஸ் என்பவர் சமூக ஊடகங்களில் மிகவும் பிரபலமான அரசியல் விமர்சகர். குறிப்பாக யூடியூப் மற்றும் எக்ஸ் தளங்களில் தொடர்ந்து அரசியல் கருத்துக்களை பதிவிட்டு வருபவர். வலதுசாரி அரசியல் சிந்தனைகளுக்கு ஆதரவாகவும் தமிழகத்தில் ஆளும் அரசுகளுக்கு எதிராகவும் தொடர்ந்து கருத்து தெரிவித்து வந்திருக்கிறவர். இதனால் அவருக்கு ஆதரவாளர்களும் அதிகமாக இருக்காங்க, அதே நேரத்தில் எதிர்ப்பவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. திமுக ஆட்சியிலேயே பெரிய சர்ச்சை. மாரிதாஸ் பெயர் தமிழக மக்களுக்கு புதியதல்ல. திமுக ஆட்சி காலத்திலேயே பல முறை அவரது வீடியோக்கள் சர்ச்சையை ஏற்படுத்தின. அரசுக்கு எதிராக விமர்சனங்கள், அமைச்சர்கள் மீது குற்றச்சாட்டுகள், நிர்வாக குறைபாடுகள் குறித்த கருத்துகள், இப்படி தொடர்ந்து வீடியோக்கள் வெளியிட்டு வந்தார். இதன் காரணமாக முன்னரும் அவர் கைது செய்யப்பட்ட சம்பவங்கள் நடந்திருக்கு. ஆட்சி மாறினாலும் விமர்சனம் தொடர்ந்தது. பொதுவாக அரசியல் விமர்சனர்கள் ஆட்சி மாறினா தாங்கள் நிலைப்பாட்டை மாற்றுவாங்க என்ற குற்றச்சாட்டு சமூக தளங்களில் இருக்குது. ஆனால் மாரிதாஸ் அதே பாணியை தொடர்ந்து கொண்டிருந்தார். புதிய அரசுடைய செயல்பாடுகள் குறித்து விமர்சனங்களை வெளியிட்டார். அமைச்சர் மற்றும் எம்எல்ஏக்கள் குறித்து பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். இதனால் அரசியல் மோதல்கள் அதிகரிச்சிருக்கு. ஏஐ தொழில்நுட்பம் சர்ச்சையை அதிகரித்ததா? சமீப காலமாக செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் வேகமாக வளர்ந்து வருகிறது. ஏஐ மூலம் குரல் மாற்றம், வீடியோ உருவாக்கம், டீப் ஃபேக், போலி காட்சிகள் இவை அனைத்தும் சாதாரண மக்களுக்கே கிடைக்கக்கூடிய நிலையில் இருக்கின்றன. இதன் காரணமாக உண்மை மற்றும் பொய் எது என்பதை கண்டுபிடிப்பதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த சூழ்நிலையில் மாரிதாஸ் வெளியிட்ட சில வீடியோக்கள் குறித்து எதிர்க்கட்சியினரும் ஆளும் தரப்பினரும் கேள்விகள் கேட்க ஆரம்பித்தாங்க. அமைச்சர் கீர்த்தனா தொடர்பான குற்றச்சாட்டு. இந்த வழக்கில் மையப்புள்ளியாக இருந்தது அமைச்சர் கீர்த்தனா குறித்து வெளியிடப்பட்டதாக கூறப்படும் ஒரு வீடியோ. அந்த வீடியோவில் அவதூறு தகவல்கள் பரப்பப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இது தொடர்பாக புகார்கள் அளிக்கப்பட்டன. சைபர் கிரைம் பிரிவு விசாரணையை தொடங்கினாங்க. அதிரடியாக வீட்டுக்கு சென்ற போலீசார். இந்த நிலையில் காலை மதுரையில் உள்ள மாரிதாசன் வீட்டுக்கு போலீசார் சென்றனர். சைபர் கிரைம் அதிகாரிகள் நேரடியாக விசாரணை நடத்தினாங்க. இந்த தகவலை முதல்ல வெளியிட்டவரே மாரிதாஸ் தான். தனது சமூக வலைதள கணக்கில் போலீசார் வீட்டிற்கு வந்திருப்பதா பதிவு செஞ்சார். அந்த பதிவு சில நிமிடங்களே ரொம்ப வைரலாச்சு. கைது செய்த போலீசார். விசாரணைக்கு பிறகு மாரிதாஸ் கைது செய்யப்பட்டார். இந்த செய்தி வெளியானதும் சமூக வலைதளங்களில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுச்சு. ஹேஷ்டாக் மாரிதாஸ் என்ற ஹேஷ்டாக் ட்ரெண்டாக தொடங்கியது. அரசியல் தலைவர்கள் கண்டனம். மாரிதாஸ் கைது செய்யப்பட்டதை பல்வேறு அரசியல் தலைவர்கள் கண்டிச்சாங்க. சிலர் இதை கருத்துரிமைக்கு எதிரான நடவடிக்கைன்னு சொன்னாங்க. ஜனநாயகத்தில் விமர்சனங்களுக்கு இடம் இருக்க வேண்டும் என்றனர். எதிர்க்கட்சி தலைவர்கள் பலரும் சமூக வலைதளங்களில் கருத்து தெரிவிக்கிறாங்க. கருத்துரிமைனா என்ன அப்படின்னா, இந்த விவகாரத்தில் அதிகமாக பேசப்படும் வார்த்தை கருத்துரிமை தான். இந்திய அரசியலமைப்பு ஒவ்வொரு குடிமகனுக்கும் கருத்து தெரிவிக்கும் உரிமையை வழங்குகிறது. ஆனால் அந்த உரிமை முழுமையானது அல்ல. அதற்கு சில வரம்புகள் இருக்கு. ஒருவரின் கண்ணியத்தை பாதிக்கும் தகவல்கள், தவறான தகவல்கள், பொய்யான குற்றச்சாட்டுகள், வெறுப்பை தூண்டும் பேச்சுகள் இவை சட்டத்தின் கீழ் நடவடிக்கைக்கு உட்படும். அவதூறு என்றால் என்னன்னா, அவதூறு என்பது ஒருவரின் நற்பெயருக்கு சேதம் ஏற்படுத்தும் வகையில் தகவல்களை பரப்புறது. அது உண்மையற்ற தகவலாக இருந்துச்சுன்னா சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படலாம். இதுதான் இந்த வழக்கிலும் முக்கியமான விவாதமாக மாறி இருக்கு. கைது செய்யப்பட்ட பிறகு மாரிதாஸ் சென்னைக்கு அழைத்து வரப்பட்டார். அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துறதுக்கு போலீசார் நடவடிக்கை எடுத்தாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு அரசியல் வட்டாரங்கள் மற்றும் ஊடகங்கள் இந்த வழக்கை மிகுந்த கவனத்துடன் பின்தொடர்ந்தாங்க. நீதிமன்றத்தில் என்ன நடந்துச்சுன்னா, மாரிதாஸ் நீதிபதி முன் ஆஜர்படுத்தப்பட்டார். வழக்கின் தன்மை குறித்து நீதிபதி விசாரித்தார். இருதரப்பினர் வாதங்களும் கேட்கப்பட்டன. அதன் பிறகு நீதிமன்றம் முக்கியமான உத்தரவை வழங்கியது. ஜாமீன் வழங்கிய நீதிமன்றம். மாரிதாஸுக்கு ஜாமீன் வழங்கப்பட்டது. அவருக்கு விதிக்கப்பட்ட முக்கிய நிபந்தனைகள் ரூபாய் 10,000 ஜாமீன் தொகை, 1 வார காலம் விசாரணை அதிகாரி முன்பு கையெழுத்திட வேண்டும். இந்த நிபந்தனைகளுடன் அவரை விடுவிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது. அரசியல் தாக்கம் என்ன அப்படின்னா, இந்த சம்பவம் தமிழக அரசியலில் மிகப்பெரிய விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா இது வெறும் யூடியூபரின் கைது மட்டுமல்ல, சமூக ஊடகங்களின் சக்தி, கருத்துரிமையின் எல்லை, அரசியல் விமர்சனத்தின் வரம்பு, ஏஐ தொழில்நுட்பத்தின் தாக்கம், இந்த 4 விஷயங்களும் இதில் ஒன்றாக இணைஞ்சிருக்கு. சமூக வலைதள யுகத்தின் சவால் என்ன அப்படின்னா, இன்று யாரும் ஒரு மொபைல் ஃபோன் மூலம் லட்சக்கணக்கான மக்களை அடைய முடிகிறது. ஒரு வீடியோ, ஒரு பதிவு, ஒரு ட்வீட்டு ஒரு சில நிமிடங்களில் நாடு முழுவதும் பரவுகிறது. அதனால பொறுப்பும் அதிகமாகிறது. இந்த வழக்கு சொல்லும் பாடம், ஒரு தகவலை வெளியிடுவதற்கு முன் அதன் உண்மைத்தன்மையை சரிபார்க்க வேண்டும். அதே நேரத்தில்
கருத்து தெரிவிக்கும் உரிமையையும் பாதுகாக்க வேண்டும். இந்த ரெண்டுக்கும் இடையே சமநிலை ரொம்ப முக்கியம். மார்தஸ் கைது மற்றும் ஜாமீன் விவகாரம் இன்னும் அரசியல் மற்றும் சட்ட ரீதியாக விவாதிக்கப்படும் ஒரு முக்கிய சம்பவமாக மாறியிருக்கு. இது கருத்துரிமை போருக்கான போராட்டமா அல்லது அவதூறுக்கு எதிரான நடவடிக்கையா என்பதை இறுதியாக நீதிமன்ற விசாரணைகளும் ஆதாரங்களுமே தீர்மானிக்கும். இந்த விவகாரம் குறித்து உங்கள் கருத்து என்ன? கருத்துரிமைக்கும் பொறுப்புக்கும் இடையான எல்லை எங்கு இருக்க வேண்டும்? கமெண்டில் உங்கள் கருத்துக்களை பதிவு செய்யுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் செய்யுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முக்கிய செய்தியுடன் சந்திப்போம். நன்றி.